ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழோபீடியா. உங்கள்ல நிறைய பேரு பிசினஸ் விஷயமாவோ இல்ல சுத்தி பார்க்கறதுக்கோ நார்த் இந்தியா போக வேண்டியது வரும். அந்த மாதிரி நேரங்கள்ல கடைகள்ல ஒரு பொருள் வாங்குறது, பஸ்ல டிராவல் பண்றது, இல்ல ஒரு தெரியாத இடத்துல வழி கேட்கறது, இந்த மாதிரி லோக்கல் ஆள்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம இங்கிலீஷை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி ஹிந்தி தான் தெரியும். இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 20, 25 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து குடுத்துருக்கேன். இத மறக்காம லாஸ்ட் வர வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இதுதான் கேக்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த 25 வேர்ட்ஸையும் நான் ஒரே வீடியோல குடுக்காம உங்களுக்கு 3 பார்ட்டா பிரிச்சு குடுத்துருக்கேன். மறக்காம எல்லா பார்ட் வீடியோவையும் பார்த்து இதுல இருந்து பெனிஃபிட் அடையுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் கோய் பாத் நஹி. கோய் பாத் நஹினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுதான் கோய் பாத் நஹி. இந்த கோய் பாத் நஹி நம்ம யாருனாலும் எப்பனாலும் சொல்லலாம். இதுல வந்து ஜெண்டர் கிடையாது. இப்ப யாராவது சாரி சொல்றாங்க, வர முடியாதுன்னு சொல்றாங்க, இல்ல ஒரு ஆட்டோ புக் பண்றீங்க, ஒரு கேப் புக் பண்றீங்க, அது திடீர்னு கேன்சல் ஆச்சுன்னு சொல்றோம். இந்த மாதிரி எந்த நேரத்துலனாலும் நம்ம சொல்லுவோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பரவாயில்ல விடுங்க. அப்படி சொல்ற நேரத்துல நம்ம வந்து கோய் பாத் நஹி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பாஸ் மே ஹோட்டல் கிதர் ஹே. பாஸ் மே ஹோட்டல் கிதர் ஹே. இப்போ ஒரு இடத்த சொல்லி ஒரு அட்ரஸ் நம்ம கேக்குறது வேற, பக்கத்துல ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேக்குறது வேற. இப்ப பக்கத்துல கோவில் எங்க இருக்கு, பக்கத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு பாஸ்மே, பக்கத்துலனா பாஸ்மே. இப்போ நம்ம ஹோட்டல் ஹோட்டல் போட்டிருக்கோம். இப்ப வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு கிதர் ஹே, கிதர் ஹே. இப்ப பக்கத்துல பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு, பாஸ்மே பஸ் ஸ்டாப் கிதர் ஹே. இப்போ நம்ம எந்த இடத்த தேடிட்டு இருக்கோமோ அந்த இடத்த வந்து இந்த ஹோட்டல் அப்படிங்கறத ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம அதை போட்டுக்கலாம். இப்ப டெம்பிள், பாஸ்மே டெம்பிள் கிதர் ஹே. அடுத்த வேர்ட் முஜே ஜல்தி ஜானா ஹே. முஜே ஜல்தி ஜானா ஹேனா நான் சீக்கிரம் போகணும், நான் சீக்கிரம் போகணும் சொல்றதுதான் முஜே ஜல்தி ஜானா ஹே. இது நம்ம ஒரு ஆட்டோவோ இல்ல வந்து ஒரு கார் டாக்ஸியோ ஏறினதுக்கு அப்புறம் நம்ம இந்த வேர்டை சொல்லலாம். இல்ல நம்ம சீக்கிரம் ஒரு இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படிங்கிற போது நம்ம முஜே ஜல்தி ஜானா ஹே அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதாவது எனக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்றதுதான் முஜே ஜல்தி ஜானா ஹே. அடுத்த வேர்டு, நம்மளோட திங்ஸ் ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னா எப்படி நம்ம சொல்லணும்னா கோ கயா, கோ கயா. அதாவது இப்ப வந்து என்னோட மொபைல் தொலைஞ்சு போச்சு, அதை எப்படி சொல்லலாம்னா மொபைல் கோ கயா, மொபைல் கோ கயா. இப்ப பர்ஸ் தொலைஞ்சு போச்சு, அதை எப்படி சொல்லுவோம், பர்ஸ் கோ கயா. இப்போ நம்மளோட பைசா தொலைஞ்சு போச்சு, அதை நம்ம எப்படி சொல்லணும், பைசா கோ கயா. இந்த இடத்துல வந்து கோ கயா, கோ கயானா தொலைஞ்சு போச்சு, ஹோ கயானா முடிஞ்சு போச்சு. இது ஹோ கயா கிடையாது, இது கோ கயா. கோ கயானா தொலைஞ்சு போச்சு. முஜே ஹிந்தி தொட தொட மாலுமே. இந்த சென்டென்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது மூலமா 3 சென்டென்ஸ் நீங்க மேக் பண்ண முடியும். என்னென்னங்கிறத நான் சொல்றேன். முஜே ஹிந்தி தொட தொட மாலும் ஹே அப்படின்னா எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நீங்க பேச போறீங்க, ரொம்ப ஃப்ளூயண்டா அவர் பாட்டுக்கு பேசிட்டா நமக்கு எல்லா விஷயமும் புரியாது. ஸோ அப்படி நம்ம அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நான் மேனேஜ் பண்ணிப்பேன் உங்ககிட்ட பேசி அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லிட்டா அவங்களும் கொஞ்சம் மெதுவா நம்ம கிட்ட பொறுமையா பேசுவாங்க. முஜேனா எனக்கு ஹிந்தி, தோடா தோடானா கொஞ்சம் கொஞ்சம், மாலும் ஹேனா தெரியும், தோடா தோடா மாலும் ஹேனா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ இதுல இருந்து இன்னொரு சென்டென்ஸ் போலாம். முஜே ஹிந்தி மாலும் ஹே. முஜே ஹிந்தி மாலும் ஹேனா எனக்கு ஹிந்தி தெரியும். சரியா? இப்ப நல்லாவே நமக்கு ஹிந்தி தெரியும்னா முஜே ஹிந்தி மாலும் ஹே, எனக்கு ஹிந்தி தெரியும், முஜே ஹிந்தி மாலும் ஹே. இதுவே ஒரு சில நேரத்துல நமக்கு ஹிந்தி சுத்தமாவே தெரியாத நேரத்துல ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து ஹிந்தியில பேசிட்டே இருக்காங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா मुझे हिंदी नहीं मालूम है, मुझे हिंदी नहीं मालूम है. நஹி மாலும் சொல்லிட்டா தெரியாது அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஹிந்தி தெரியாது. மாலும் ஹேனா தெரியும், நஹி மாலும்னா தெரியாது, தொட தொட மாலும்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்.
இதுக்குள்ளேயே நமக்கு 3 சென்டென்ஸ் கிடைச்சிடுச்சு. இந்த வார்த்தை நம்ம வந்துட்டு முஜேனா என்ன, தொடா தொடா, ஹிந்தி எல்லாமே நம்ம தனித்தனியா பார்த்துட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பார்ட் 2 வீடியோ நாளைக்கு உங்களுக்கு வரும். மறக்காம அதை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.